இப்போ நம்ம மேட் த சீரீஸ் எபிசோட் 7 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? அலாயோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற போலீஸு அந்த சிசிடிவி வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அதில் அந்த அங்கிள் அலாயோட ஸ்டெப் ஃபாதரை விரட்டிட்டு போகிற அந்த வீடியோவுமே போட்டு காட்டுறாங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதிரிகள் யாராச்சும் இருக்கான்னு கேட்கவும் அலாயோட அம்மா சொல்கிறாங்க, அவருக்கு எதிரின்னா யாருமே கிடையாது, இது என்னோட பழைய ஸ்டூடெண்ட்டு. அப்படியா, இவங்க நீங்கள பார்த்துருக்கீங்களா, இவங்களோட பேர் என்னன்னு தெரியுமான்னு அந்த போலீஸுமே கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா நினச்சி பார்க்குறாங்க, ஜென் ஒரு டைம் பார்க்க வந்திருக்கும்போது அவங்களோட அங்கிளையுமே பார்த்துருப்பாங்க. போலீஸ்கிட்ட அவங்க அம்மா ஜென்னோட பேரை தான் சொல்கிறாங்க. இங்கே அலாயும் ஜென்னுமே டிவி பார்த்துட்ருக்காங்க. டிவியில் அந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. அலாய்க்கு இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்போ தான் ஜென் சொல்கிறாங்க, உன்னோட ஸ்டெப் ஃபாதர் இறந்துட்டாரு, அவங்கள யாரோ சுட்டு கொன்னுட்டாங்க, எனக்கே இந்த நியூஸு நேற்று தான் தெரியும்னு சொல்லி அலாய்கிட்டமே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஜென்னுக்கு அவங்களோட அங்கிள் கால் பண்ணுறாங்க. உன்னோட அப்பா உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லவும் ஜென் அங்கேருந்து அலாய்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஜென்னோட அப்பா ஜென் கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னதான் நடந்தது, என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஜென்னுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் ஜென் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. அலாயோட பிக்சர் வீடியோ எல்லாத்தையுமே வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க. நான் தான் பிளான் பண்ணி அவனை வர வச்சு அங்கிளை மீட் பண்ண வச்சேன்னு சொல்லி ஜென்னுமே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அவனை கொன்னீங்களா, அவன் பாடியை மறைச்சி வச்சதும் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி ஜென்னோட அப்பா கேட்கவும் இப்போ அந்த அங்கிள் அந்த கதையை சொல்கிறாங்க. இல்லை, நான் அந்த கன்னை மட்டும்தான் நான் தூக்கிட்டு நின்றுப்பேனே தவிர நான் அவரை சுடலை. அப்போ அந்த டைம் இன்னொரு கும்பல் அங்கே வந்தாங்க. அவங்க தான் அலாயோட ஸ்டெப் ஃபாதர் பிடிச்சி மிரட்டிட்டு இருந்தாங்க. அந்த ரவுடி கும்பல் அவங்கிட்ட காசு கேட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க. 5 லட்சம் பாண்ட் நீ எப்போ தருவ, நீ எங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருக்க, இனி உன்னை விட முடியாது, நீ அந்த காசை எப்போ தான் தருவேன்னு சொல்லி அந்த ரவுடி கும்பல் அவனையுமே போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் ரொம்பவே கெஞ்சி பார்த்தான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சியும் அந்த கும்பல் அவங்கள விடவே இல்லை, ரொம்பவே போட்டு அடித்தாங்க. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்குமே தூக்கிட்டு போனாங்க. நானுமே பின்னாடியே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தேன், இவன் பணம் தர்ற வரைக்கும் இவனை அடிச்சே கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்ததை நானுமே கேட்டேன். இனி அவனை அந்த ரவுடி கும்பல் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நான் அங்கேருந்து வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சுன்னு அவங்களோட அங்கிளுமே சொல்கிறாங்க. நான் அவனை எதுவுமே பண்ணலை, இப்போ நம்ம போலீஸ்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு அவங்க அங்கிளுமே சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, அது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அந்த ஃபோனில் அந்த ரவுடி கும்பல் தான் பேசியிருப்பாங்க. அதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்போ ஜென்னோட அங்கிள் சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் தான் அதை முடிச்சு வைக்காமல் விட்டுட்டேன், நான் இப்போவே போய் போலீஸ்கிட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா, இல்லை இனி எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், ஃபஸ்ட்டு அந்த அலாயோட அம்மா ப்ரெஸ்ஸில் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு நிறுத்தணும், இப்போ அதுதான் நம்மளோட வேலைன்னு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. அதுக்கு ஜென், நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஜென் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜென் கார் எடுக்க போகவும் அவங்க காரில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு கார்டுமே இருக்குது. இது உன்னோட அப்பாவோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு இருக்கவும் ஜென் உடனே அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அப்பா நீங்கள் தான் ஏதாச்சும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் வச்சிங்களான்னு கேட்கவும் அவங்க அப்பா ரொம்பவே பதட்டமா, அதை ஓப்பன் பண்ணாத ஜென், அதை ஓப்பன் பண்ணாதன்னு சொல்லவும் ஜென் சட்டுன்னு ஓப்பன் பண்ணவும் அதுலேருந்து ஒரு பொம்மை டக்குன்னு வெளியில் வருது. ஜென் சின்னதாக பயந்துடுறாங்க. அப்போ ஜென் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கிறேன், யாரோ ப்ராங்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தூரத்தில் இருந்து ஒரு ஆள் ஜென்னையே பார்த்துட்ருக்காங்க. ஜென்னுமே இதை பார்த்துட்டு சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தன் என்னையே பார்த்துட்ருக்கான்ப்பான்னு அவங்க அப்பாட்ட சொல்லவும் அவங்க அப்பா, நீ உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லி ஜென்னையுமே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு பார்த்தா அங்கே நிறைய கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே அந்த ரவுடி கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பி மிரட்டி வச்சுருக்கான். அப்போ அவங்க அம்மா, கிரேட், உனக்குமே இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சான்னு கேட்கவும் ஆமாம் எனக்குமே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணதுன்னு அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிரேட்டையும் ஜென்னையும் அங்கேருந்து போக சொல்கிறாங்க.
அப்போ கிரேட் ரொம்பவே கோவப்பட்டு ஜென் கிட்ட சொல்றான், நீ அலாயை பிரேக்கப் பண்ணு. அவளால் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அவள் வந்த பிறகுதான் நம்ம குடும்பத்தில் எல்லா பிரச்சனையுமே வந்திருக்கு. அவள் ரொம்பவே பயங்கரமான பொண்ணு. நீ அவளை ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லி கிரேட்டுமே சொல்கிறான். அதுக்குமே ஜென்னு, இது அவளோட தப்பு எதுவுமே கிடையாது, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி ஜென்னுமே சொல்கிறாங்க. அப்போவுமே கிரேட்டு விடலை, நான் சொல்கிறது கேளு. ஜென்னுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஜென் நேராக அலாயை பார்க்குறதுக்கு வீட்டுக்குமே வராங்க. வந்ததும் அலாயை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அலை, உனக்கு என்னாச்சு, நீ ஓகே தானேன்னு கேட்கவும் ஏன் ஜென் உடனே அலாயை கிஸ்ஸுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே வேகமாக கிஸ் பண்ணுறாங்க. அலாய் வேணான்னு சொன்னாலும் ஜென் ரொம்பவே கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ ஜென்னை பிடிச்சி அலாய் சொல்கிறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ ரொம்ப யோசிக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ அமைதியாகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அலாயுமே ஜென்னை கிஸ் பண்ணுறாங்க. அலாய் ஜென்னை கிஸ் பண்ணி ரொம்பவே அமைதியாக்குறாங்க. அப்போ ஜென்னோட ஃபோனுக்கு அவங்க அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நீ உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்துரு, அப்புறம் உன்னோட பாஸ்போர்ட்டை ரெடியாக நீ வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. ஜென் அலாயோட அம்மாவை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கணும், அதுக்காக அலாயோட அம்மா கிட்டையுமே பேசுகிறதுக்கு போயிருப்பாங்க. அப்போ அலாயோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அலாயை பார்க்கணும், அவளை பார்த்துட்டு தான் நான் என்னோட முடிவை சொல்லுவேன், இதுக்கு ஓகேன்னா சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் அலாயையுமே கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அலாய்க்கு நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னே தெரில. அப்போ தான் அங்கே இருந்து அலாயோட அம்மாவுமே வராங்க. அவங்க அம்மாவை பார்த்ததும் அலாய்க்கு ரொம்பவே கோவம் வந்து எழுந்து போக பார்க்குறாங்க. அப்போ ஜென்னுமே பிடிச்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எனக்காக கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லி அலாயை அமைதிப்படுத்துகிறாங்க. அப்போ அலாயோட அம்மா சொல்கிறாங்க, உன்னோட அப்பா இறந்துட்டாரு, அது உனக்கு தெரியுமா, அது எப்படி நடந்துச்சுன்னு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாட்டும் முயற்சி பண்ணியா நீ அலாய்கிட்டமே கேட்குறாங்க. அப்போ அலாய் ரொம்பவே கோவமா, அவர் என்னோட அப்பாவே கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன்னு அலாயுமே சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ கொஞ்சம் மரியாதையாக பேசுனே அலாயை தான் திட்டுறாங்க. அப்போ அலாயோட அம்மா எழுந்து வந்து அலாயை தொடுறதுக்கு வரவும் அலாய் பயந்து தள்ளியுமே போகிறாங்க. அப்போ தான் ஜென் சொல்கிறாங்க, அலாய்க்கு யாருமே தொட்டா பிடிக்காது, இது எல்லாமே அவரால் வந்த பிரச்சனை தான், அதனால தான் அலாய்க்கு இந்த பயமே வந்துச்சு அப்படின்னு ஜென்னுமே சொல்லவும் அவங்க அம்மா அப்போவுமே சொல்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், என்கிட்ட ரொம்பவே அக்கறையாக இருப்பாங்க, ரொம்பவே நல்லா பார்த்துப்பாருன்னு அதைத்தான் அவங்களுமே சொல்கிறாங்க. அப்போ அலாய் சொல்கிறாங்க, ஜென் இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை இங்கே இருந்து கூப்பிட்டுட்டு போங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. உடனே ஜென்னுமே சரி நம்ம போகலான்னு சொல்லி கிளம்பவும் அலாயோட அம்மா சொல்கிறாங்க, நீ இங்கே இருந்து அலாயை கூப்பிட்டுட்டு போனேன்னா நான் அந்த கேஸையுமே வாபஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் இந்த மாதிரி ஒரு அம்மா அலாய்க்கு தேவையில்லைன்னு சொல்லி ஜென் அங்கேருந்து அலாயுமே வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அலாய் சொல்கிறாங்க, என்ன மன்னிச்சிரு ஜென், இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், உன்னோட குடும்பம் இதில் கஷ்டப்பட்டது, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அலாயுமே சொல்கிறாங்க. அதுக்கு ஜென், இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, நீ இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்க, அது மட்டும்தான், உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னே சொல்லவும் அதுக்காக தான் நீ என்னோட அம்மா கிட்ட கூப்பிட்டுட்டு போனியா, வேற வழியே இல்லையான்னு அலாயுமே கேட்குறாங்க. நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை பாதுகாக்கிறதுக்கு வேற வழி தெரிலன்னு ஜென்னுமே சொல்லவும் இல்லை. அலாயுமே ரொம்ப பிடிவாதமா நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லவும் ஜென் சொல்கிறாங்க, இந்த கேஸில் நீ இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இதிலிருந்து உன்னை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரணுன்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன், நம்ம அதுக்காக வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கலான்னு சொல்லி ஜென்னுமே சொல்கிறாங்க. அலாய் ஜென்னுக்கு தலை கெட்டி விட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அலாய் மறுபடியுமே அதை தான் சொல்கிறாங்க, என்னை உன்னை விட்டு எங்கேயுமே போக சொல்லாத, என்னால் அது முடியாது, இந்த பிரச்சனையில் என்னால் ஆன ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு ஜென்னுக்கிட்டேயுமே கேட்குறாங்க. அதுக்குமே ஜென், நீயே இந்த மாதிரி பேசுகிற, இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு புரியுதுன்னு ஜென்னுமே சொல்லவும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு அலாய் கேட்கவும் ஜென்னுமே நான் சத்தியமாக உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு 2 பேருமே பெட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன எப்போ இருந்து பிடிக்கும் அலாய்கிட்ட கேட்குறாங்க.
அப்போ அலாய் சொல்கிறாங்க, எனக்கு உன்னை ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் ஒரு நாள் நான் உன்னை மாலில் பார்த்தேன். நீ ரொம்பவே அழகாக இருந்த. என்னோட உலகம் அப்படியே நின்று போச்சு. என்னோட இதயம் அப்போ தான் சொல்லிச்சு, நீ எனக்கானவன்னு. உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னு அலாயுமே சொல்கிறாங்க. அப்போ ஜின், நீ ரொம்ப தான் நடிக்கிற. ஆமாம், நிறுத்து. நீ இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? என்னை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிடிக்கும் தானே சொன்னேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிற நீ? ஜென்னுமே கேட்கவும் அலாய் சொல்கிறாங்க, அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது. அலாய் சொல்கிறாங்க, ஜென் சின்ன வயசில் எனக்கு ரொம்பவே தாகமாக இருக்குன்னு சொல்லவும் அலாய் உடனே தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்பவே சூடாக இருக்குன்னு சொல்லவும் உடனே காற்று வீசுகிறாங்க. அப்போ அலாய் என்ன சொல்கிறாங்க, நான் எப்போவுமே உன்னை பார்த்துக்கணுன்னே ஆசைப்பட்றேன். நீ என்ன உன்னை பார்த்துக்கிறதுக்கு அனுமதிப்பியானுமே ஜென் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஜென் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீ என்னோட வேலைக்காரி, என்னோட குடும்பம் கிடையாது. அப்படின்னா நான் உன்னோடையவளாக இருந்தால் நீ என்னை அனுமதிப்பியான்னு கேட்குறாங்க. அதுக்குமே ஜென்னு, என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட மாமா தான் பார்த்துக்க முடியும். நீ யார் என்னை பார்த்துக்கிறதுக்கு நீ கேட்கவும், நான் தான் உன்னோட காதலி. நாம் வளர்ந்த பிறகு நான் உன் கூட தான் இருக்க ஆசைப்பட்றேன். நான் உன்கிட்டையுமே இதை கேட்பேன்னு அலாயுமே சொல்லவும், ஒருவேளை உன்னால் என்ன காதலிக்க வைக்க முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன் எப்போவுமேன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாவா? எனக்கு சத்தியம் பண்ணுன்னு அலாயுமே கேட்கவும் ஜென்னுமே சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீ இனி யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அலாயுமே கேட்கவும், கண்டிப்பாக இந்த குரங்கு எப்போவுமே உன் கூட தான் இருக்கும்னு சொல்லி 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.